ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் பேசிக் ஃப்ரீ செமினார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் எஸ்எம்எஸ் குரூப்லேயும் சொல்லியிருந்தேன், நம்ம யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. எதா இருந்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா சில சர்டன் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை கரெக்டாக மீறாமல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எந்த ஒரு துறையாக இருந்தாலும் டெஃபினட்டாக ஜெயிக்க முடியும். மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்து ஜெயிக்கிறதுக்கு சில பேசிக் 10 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அந்த 10 ரூல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 1-2 பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக நீங்கள் பாருங்க. உங்கள் நல்லதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, அதாவது ரூல் நம்பர் 1, மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து தான் இருக்கணும். கடன் வாங்கியோ, பர்சனல் லோன் வாங்கியோ, ஜுவல் லோன் வாங்கியோ, அந்த மாதிரி வெளியே சோர்ஸ்ல இருந்து லோன் வாங்கி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேவிங்ஸ்ல இருந்து மட்டும்தான் இருக்கணும். ரூல் நம்பர் 2, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரே செக்டர்ல, அதாவது ஒன்னா பேங்கிங்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லயே மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு, இல்லைன்னா ஃபார்மா ஸ்டாக்கு, இல்லைன்னா ஐடி ஸ்டாக் அப்படின்னு ஒன்னொன்னு ஒவ்வொரு செக்டர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்க மொத்த முதலீட்டையும் ஒரே செக்டர்ல போடுறதுங்கிறது கூடவே கூடாது. ஒரு செக்டருக்கு மேக்சிமம் 5% ஆஃப் யுவர் கேபிட்டல் தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தம் மினிமமா ஒரு 15 செக்டர்ஸ்லயாவது இருக்கணும். ரொம்ப சிக்கனமா ரொம்ப இறுக்கி பிடிச்சா கூட 12 செக்டர்ல இருக்கணும். அந்த செக்டர் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல், அடுத்து பேங்கிங், அடுத்து கன்சியூமர் டியூரபிள்ஸ், அடுத்தது எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட். இது எல்லாமே ஒரே செக்டரா தான் வரும். அடுத்து ஃபார்மாசூட்டிக்கல்ஸ், அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா? நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், டோட்டலா கெமிக்கல் செக்டர், அக்ரிகல்ச்சுரல் ரிலேட்டட் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது ஐடி, ஐடி ரிலேட்டட்ல சாஃப்ட்வேர் அண்ட் வேற ஏதாவது, இப்போ நம்ம மேப் மை இந்தியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெக்னாலஜி, அந்த மாதிரி அதுவும் எல்லாம் சேர்ந்தது ஐடியில தான் வரும். அந்த மாதிரி ஒரு செக்டர். டிஃபென்ஸ் செக்டர், அடுத்து பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே, அது எல்லா செக்டர்ல இருக்கிறதும் சேர்ந்து தான் வரும் அதுல. அப்புறம் பவர் அண்ட் எனர்ஜி, பவர்னா அதுல எல்லா பவர் டோட்டலா அதுல தான் வரும். அது பவர் ஃபினான்ஸ், அந்த மாதிரி பவர் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது, டோட்டலா அந்த பவர் சம்பந்தப்பட்டது எல்லாமே, அது ரெனியூவபிள் எனர்ஜியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பவர் செக்டர், மீடியா, டெலிகாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 12-14 செக்டர் வரைக்கும் நீங்க பிரிச்சுக்கணும். அந்த 14 செக்டருக்குள்ள ஒவ்வொரு செக்டர்லையும் 2 இல்லை 3 ஸ்டாக் மேக்சிமம் அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், பல பேர் தப்பு பண்ணி பெருசா பாதிப்பு அடையிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண வயசுலயோ ஒரு படிக்கிற வயசுல பசங்க இருப்பாங்க. இவங்க அவங்களுக்காக ஒரு கார்பஸ் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது இப்படி இன்னொரு 4-5 வருஷத்துக்கு சும்மா தானே இருக்க போகுது. அது வரைக்கும் அதை போட்டு மார்க்கெட்ல போட்டு ரொட்டேட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப தப்பு, பண்ணவே கூடாத விஷயம். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போ ஹைல போகும், எப்போ லோல வரும் நமக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது குழந்தைகளோட எதிர்காலம், உங்களுடைய வயசான காலத்துக்கான சேமிப்பு போடலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரொட்டேஷனுக்காக நான் இதுல போடுறேன், இது போட்டு மார்க்கெட் இப்போ நல்லா மேலே போனோன்னே எடுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 5, நம்ம வாங்கியிருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சில ஸ்டாக்கு பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கும், சில ஸ்டாக்கு ரொம்ப ஏறாம ஒரு மாச கணக்குல கூட அப்படியே இருக்கும். நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னாக்க, அந்த ஏறிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. அதாவது ஒரு ஸ்டாக் கொஞ்சம் ஸ்டாக்னேட்டா இருக்கு, ஒரு வருஷமா பெருசா ஏறவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கு.
ஆனா ஒரு ஸ்டாக் மட்டும் பயங்கரமா பறந்துட்டே இருக்குன்னா இந்த ஒரு ஸ்டாக்னெட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாக்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா தூக்கி அதுல போடுவாங்க. அது தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே நல்ல ஏறி இருக்கு. அப்ப அடுத்து அங்கேருந்து இறங்கலாம், இல்ல மேற்கொண்டு ஏறலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு ஸ்டாக்ல, அதான் நான் சொன்னது, ஒரு செக்டருங்கிறதுல எவ்வளவு பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்டாக்ல, ஒரு செக்டர்ல அதிகபட்சம் 3 ஸ்டாக்குக்கு மேல, 4 ஸ்டாக்குக்கு மேல, ரொம்ப மேக்ஸிமம் 4 ஸ்டாக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகே, அதுவும் ஒரு ஸ்டாக்குக்குள்ள உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது 2 to 3% மேல இருக்கக்கூடாது. அட் அ டைம்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் போயிட்டு வேற வழியே இல்லை, இறங்கிட்டே இருக்க, ஆவரேஜ் பண்ணலாம்னா கூட மேக்ஸிமம் 6% மேல உங்களுடைய டோட்டல் கேபிட்டல்ல இருந்து, அதாவது உங்களுடைய டோட்டல் சேவிங்ஸ் 1 லேக் ஈக்விட்டி ஃபண்டுக்குன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 லேக்ல 6,000 ரூபாய் அதிகபட்சமா ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்றது ஒரு ஸ்டாக், ஒரு செக்டர்ல, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ரூல் நம்பர் 6, முடிஞ்ச வரைக்கும் நான் எக்காரணம் கொண்டுன்னு சொல்லுவேன், ஆனா அது நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க. மதிப்பீடு அடிப்படையில் தான் வாங்கணுமே தவிர, விலை கம்மியா இருக்கு சார், 5 ரூபாய் இருக்கு சார், 7 ரூபாய் இருக்கு சார், நான் அதை போய் வாங்குறேன் சார், தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. அது ஏன் 7 ரூபா வரைக்கும் வந்திருக்கு? உங்களுக்கு மட்டும்தான் அதுல ஜாக்பாட் அடிக்கணும்னு தெரியுமா? எஃப்ஐடிஐ எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. நமக்கு அவங்கெல்லாம் விட நம்ம தான் புத்திசாலி இல்லையா? ஒரு 5 ரூபா 7 ரூபா ஸ்டாக்கை வாங்கி அதை அப்படியே 700 ரூபாய் போயிடும், அப்படியே கோடீஸ்வரன் ஆகி அப்படியே படையப்பா மாதிரி இது மாதிரி ஓவரால், இதெல்லாம் நடக்காத காரியம். என்ன ஆகும்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது முதல்ல அந்த 7 ரூபா இருக்க ஸ்டாக் தான் காணா போகும். புரியுதா? அதனால இந்த பின்னி ஸ்டாக் அது இதெல்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான நிறுவனங்கள், அது அடுத்தடுத்த வால்யூம்ல வரும். ஸ்டாக் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் இருக்கு. நம்ம ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமா அடுத்தடுத்த வால்யூம்ல வரும். ஆனா நான் இப்ப இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, மதிப்பீடு அடிப்படையில் தான் அது கம்மியா இருக்கும்போது வாங்கணுமே தவிர, வெறும் விலை கம்மியா இருக்கு சார், ஏற்கனவே கம்பெனி பயங்கர லாஸ்ட்ல போயிட்டு இருக்கும், அவ்வளோ இருக்கும், கம்பெனி பயங்கர கடன்ல கிடக்கும், அவன் இபிஎஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது, லாபம்னு வந்தால் தானே ஏர்னிங் பர் ஷேர்னு வரும், ஏர்னிங் பர் ஷேரே இல்லை, எல்லாமே இல்லை சார், ஆனால் விலை 2 ரூபாய் இருக்கு சார், 5 ரூபாய் இருக்கு சார், நான் அதில் போய் ஒரு 10,000 ஷேர் வாங்குறேன் சார், 1,00,000 ஷேர் வாங்குறேன் சார். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே கூடாது, மார்க்கெட்டை விட்டு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். 7வது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா, ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்லி இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு சைடு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒரு சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குங்கிறத நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களால வாங்கி அதுக்கப்புறம் விலை ஏறினதுக்கு அப்புறம் விற்க முடியும், இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆனா மார்க்கெட் வாழ்க்கை பூரா ஏறிக்கிட்டேவா இருக்கும்? கிடையாது. எப்படின்னாதான் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி கரெக்டான பிரைஸ்ல எடுத்தாலும் வேற புற சூழ்நிலைகள், உலக சூழ்நிலைகள், இல்லை வேற ஏதோ சூழ்நிலைகள்னால மார்க்கெட் அப்பப்போ நல்லாவே கீழே வரதான் செய்யும். நான் அதான் சொன்னேன், 15 வருஷத்துக்குன்னா 15 வருஷத்துக்குள்ள 3-4 தடவை பெரிய கரெக்ஷன்ஸ் வந்துடும். அப்ப உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க நல்ல நிறுவனங்களா பார்த்து வாங்கி வச்சிருந்தாலும் போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல போறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு மைனஸ் போயிட்டே கூட இருக்கும். அப்பையும் திடமா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆவரேஜ் பண்ணி நல்ல பொறுக்கி எடுத்த நிறுவனங்கள்ல மேற்கொண்டு தைரியமா முதலீடு பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு பயந்து போய் நஷ்டத்துல வித்துட்டு ஓடி வரக்கூடாது. அந்த எமோஷனல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு 15 வருஷத்துக்காக தான் நம்ம அந்த பிளான் ஆரம்பிக்கிறோம். இப்ப ஆரம்பிக்கிறது அடுத்த இன்னொரு 15 வருஷத்துக்கு. போற பாதைகள்ல எவ்வளவு கரடு முரடான சாலைகள், எவ்வளவு மேடு பள்ளங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதும் புரிதலோடு இறங்கணும். ஒரு ஸ்மூத் ஜேர்னியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சுட்டு கடைசியில டமால் டுமின்னு வரும்போது ஐயோ தெரியாம ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பங்கு சந்தை என்பது அதிபயங்கர இறக்கங்களும் அதிபயங்கர ஏற்றங்களும் நிறைந்ததுதான் அப்படிங்கிற புரிதல் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கணும். 8வது விஷயம், உங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் பிடிக்காது, இருந்தாலும் ஒரு யூடியூப் சேனல்ல சொல்றாங்க, ஒரு டெலிகிராம் சேனல்ல சொன்னாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் எந்த நிறுவனத்தையும் தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா உங்க காசு அடுத்து 15 வருஷத்துக்கு நீங்க கேபிட்டலை பெருசா வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா. இப்ப நானே ஒரு சேனல்ல சொல்றேன், இப்ப நம்ம ஆக்டர் ராம்நாத் சேனல்லே சொல்றேன் ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா
அது உங்களுக்கும் இப்போ நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சொல்லுவேன் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் மேட்ச் ஆனாதான் நான் சொல்லுவேன். பட் எல்லாரும் எல்லா சேனலும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ செய்திகளின் அடிப்படையில் சில நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த செய்திகள் பொய்யாவும் போகலாம். அதனால அவங்கள நம்பி வாங்கினேன் இவங்களை நம்பி வாங்கினேங்கிறது என்னைக்குமே இருக்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா வேல்யூ பை தான் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கினா தான் அது நாளைக்கு ஏதோ ஒரு மார்க்கெட் சரிவுனால இறங்கினா கூட உங்களுக்கு அது வாய்ப்பா தெரியும். ஏற்கனவே வேல்யூல தானே வாங்கியிருக்கோம், அப்ப இன்னும் அண்டர் வேல்யூவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ உங்களுடைய ஓன் கன்விக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 9வது முக்கியமான விஷயம், இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்றது. ஏன்னா மார்க்கெட்ல தோத்து போறவங்க நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, மனசுல நினைக்கிறது மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புறது. நான் ஏறும்னு நினைச்சேன், இறங்கும்னு நினைச்சேன். நம்ம நினைச்சது எல்லாம் மார்க்கெட்ல நடக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்ல விஷயம் தெரியாம இறங்கும் போது உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் மிஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ 9வது முக்கியமான பாயிண்ட், நீங்க ட்ரேடரா இன்வெஸ்டரா. இன்வெஸ்டர்னா லாங் டேர்முக்கு மட்டும்தான், அந்த அப்ரோச் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். சரி கையில கொஞ்சம் காசு இருக்கு, இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கரெக்டா வரல, நான் தற்சமயத்துக்கு சும்மா ட்ரேடிங் பண்றேன், பண்ணவே கூடாது. 10வது ரூல் தான் இருக்கிறதுலயே ஹைலைட். என்ன தெரியுமா, இத்தனை நேரம் சொன்ன 9 ரூலையும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் அந்த 10வது ரூல். ஒவ்வொரு ஸ்டாக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இது ரூல்ஸ். அடுத்த வீடியோல நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ், என்னென்ன அடிப்படையில பங்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த வால்யூம் 2ல பார்க்கலாம்.